Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 479 பார்ட் 1. ஓபன் பண்ணா இப்போ ஏஸ் இருக்கான், அவன் பக்கத்திலேயே சென்கோகு இருக்கான், அவனுக்கு முன்னாடி யாரும் வராம கார்ப் இருக்காரு, அவருக்கும் முன்னாடி 3 அட்மிரல்ஸ் இருக்கானுங்க, அதுக்கும் முன்னாடி நேவி ஆளுங்க இருக்கானுங்க. இப்போ நம்ம ஆளுங்க அந்த என்சர்க்கிளிங் வாலை தாண்டி உள்ள வந்து நாய் படாத பாடுபட்டு அந்த பிளாசால நேவி ஆளுங்க கூட கண்ட மெனிக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம லூஃபி ஏச நோக்கி ஓடிட்டு இருக்கான். என்னமாடா ஓடுறான்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. லூஃபி மேல நம்பிக்கை வைங்க, கண்டிப்பா அவன் ஓடி முடிச்சிருவான். அதான் கடைசியில அவனோட ஹாக்கி பவரை யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே மிரள வச்சானே. ஏஸ் எல்லாம் அப்படியே மிரண்டு போய் உட்கார்ந்துட்டு இருப்பான். என்ன லூஃபி இவ்வளவு வெறித்தனமா இருக்கானு அங்க சுத்தி இருக்கவங்க எல்லாம் வாய பொளந்துடுவாங்க. ஏன்னா ஏச கொல்ல போனானுங்க, இப்ப பார்த்தா ஏஸ் உயிரோட இருக்கான் அப்படின்னா நம்ம எப்படியாச்சும் சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. இங்க நேவி ஆளுகளால எதுவும் பண்ண முடியல, ஏன்னா ஆல்மோஸ்ட் நம்ம லூஃபி நெருங்கிட்டான். அங்க ஒயிட் பியர்டே சும்மா மிரண்டு போய் தான் பாப்பாரு. ஆக்சுவலா இந்த பைரட்ஸுங்க இந்த பவரை யார்ட்ட எல்லாம் பாத்துருக்கானுங்கன்னா நம்ம ஷாங்க்ஸ் கிட்டையும் ஒயிட் பியர்டு கிட்டையும் மட்டும்தான். சொல்ல போனா இது அவன் தான் பண்ணானான்னு நம்பவே முடியல. அகைனோ கண்டுபிடிச்சிட்டான், அன்கான்சியஸா தான் அந்த பவரை யூஸ் பண்ணிருக்கான், மத்தபடி அவன் இன்னும் அந்த பவரை கண்ட்ரோல்ல கொண்டு வரலன்னு. ஏன் கிசருவே ஆடி போயிட்டான், இவனுக்குள்ள இவ்வளவு பவர் இருக்கான்னு. எப்படி ஒவ்வொருத்தரையுமே மிரள வச்சுதான் நம்ம லூஃபி ஏச காப்பாத்த போயிட்டு இருக்கான். கார்ப்பும் கண்டிப்பா இவனுக்கு இந்த பவர் இருக்குங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாரு. பிறந்ததுல இருந்தே பயலுக்கு இருந்திருக்கு. அங்க சுத்தி இருக்கிற நேவி ஆளுகெல்லாம் இதுக்கு முன்னாடி அவன் வெறும் பொடி பைய ஈஸியா அவனை ஜெயிச்சலாம் நினைச்சானுங்க. ஆனா இப்போ லூஃபிக்குள்ள கான்குரர் ஹாக்கி இருக்குன்னு தெரிஞ்ச உடனே ஆடி போயிருவானுங்க. அட இவன் என்ன சாதாரண பையனா, டிராகனோட பையனாச்சே. அப்படி ஒருத்தனுக்கு இப்படி ஒரு பவர் இருந்தா அதுல என்ன ஆச்சரியம். இவன் லூஃபி கிட்ட இந்த பவர் உனக்கு எங்க இருந்துடா கிடைச்சதுன்னு கேப்பான். லூஃபி இருந்துகிட்டு கேஷுவலா என்ன பவர்னு கேப்பான். அப்படின்னா அவன் ஹாக்கி பவரை யூஸ் பண்ணிருக்கான்னு கூட அவனுக்கு தெரியல. இவான் இருந்துகிட்டு சரி விடு விடு வா போலான்னு சொல்லி கூட்டு போவான். அப்பதான் அவனுக்கு புரியுது அவனுக்குள்ள அப்படி ஒரு பவர் இருக்குன்னு தெரியாமையே அதை யூஸ் பண்ணிருக்கான்னு. என்ன இப்ப அவன் பண்ண வேலையில எல்லாருமே இவனை பார்த்து அட்ராக்ட் ஆயிட்டாங்க. சொல்ல போனா ஆல்ரெடி டிராகனோட பையன்னு கேட்கும் போதே ஆடி போயிட்டாங்க. இப்ப அந்த ஹாக்கி பவரும் இருக்குதுன்னு சொன்னா உள்ளுக்குள்ள வீதி ஆகத்தானே செய்யும். லூஃபி இப்ப கிட்ட நெருங்கிட்டான் போல. சோ அதனால நேவி ஆளுங்க எப்படியாச்சும் தடுத்தே தீரணும்னு ஒத்த கால நிப்பானுங்க. ஏன்னா இப்ப இவனை விட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நேவி ஆளுகளுக்கு இவன் ஒரு பயங்கரமான எனிமி ஆயிருவான். சோ இவனை எப்படியாச்சும் இங்கே கொன்னாதான் எந்த ஒரு பஞ்சாயத்து இல்லாம ஃபியூச்சர் நல்லபடியா இருக்கும்னு சொல்லி வேகமா அவனை போட்டு தள்ள ஓடோடி வருவானுங்க. அப்போ ஒயிட் பியர்டு ஒரு குத்து அங்க வந்த நேவி ஆளுங்க எல்லாம் திருச்சிருவானுங்க. அப்புறம் கழுவி ஊத்துவாரு. நேவி ஆளுங்க எல்லாருமே கூட்டம் கூட்டமா இருக்க கோலைங்க, நீங்க எல்லாம் கூட்டமா இருந்து சண்டை போடதான்டா லாய்க்கு, நீங்க எல்லாம் என்ன கொல்லுவீங்கன்னு நினைச்சேன், ஆனா போய் அந்த பொடி பையகிட்ட போய் மோதிட்டு இருக்கீங்களேன்னு அத்தனை பேர்த்தோட கவனத்தையுமே அவரு பக்கமா திருப்புவாரு. ஏன்னா அப்பதான் ஏச காப்பாத்த லூஃபி எப்படியாச்சும் பத்திரமா போய் சேருவான்னு. உடனே அங்க இருக்கவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஒயிட் பியர்ட போட்டு தள்ளுவோம், அப்பதான் பஞ்சாயத்து முடியும் பானுங்க. ஏன்னா அவன் சாதாரண ஆள் இல்லையே, இவ்வளவு கொடூரமா அடிபட்டுமே அப்படியே மான்ஸ்டர் மாதிரி எந்திரிச்சு நின்னுட்டு இருக்கான்ல, அதனால இவனை முதல்ல காலி பண்ணுங்க, அதுக்கப்புறம் மத்தவங்கள பாத்துக்கலாங்கிற மாதிரி சொல்லுவானுங்களா. அங்கதான் ஒரு பஞ்சாயத்து. ஏன்னா ஒயிட் பியர்ட் இப்ப தனியா இல்ல, அவரு கூட அவரோட கமாண்டர்ஸ் பைரட்ஸ்ங்கன்னு எல்லாருமே ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இனி தொட்டா செஞ்சிருவாங்க. ஆனாலும் அவனுக்கு லூசுத்தனமா ஒயிட் பியர்ட் அட்டாக் பண்ண ஓடிடுவானுங்க. இவான் உடனே லூஃபியை கூப்பிட்டு இதாண்டா நம்ம சான்ஸ்னு சொல்லி குடு 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 குடுன்னு ஏச நோக்கி ஓடுவான். இருந்தாலுமே ஒரு கூட்டம் லூஃபியை விட மாட்டேன்னு சொல்லி பயங்கரமா விரட்டுவானுங்க. அதே நேரம் இங்க ஒயிட் பியர்டு நேவி ஆளுங்க எல்லாத்தையுமே பந்தாடிட்டு இருப்பாரு. கூடவே அவரோட ஆளுகளும் இருக்காங்கல்ல, அவங்களும் ஒரு சைடு பொலந்து கட்டிட்டு இருப்பானுங்க. என்ன அவரோட பவரை அதிகமா யூஸ் பண்ண பாடி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி அடிப்பட்ட காயெல்லாம் ரொம்ப பெயின் ஆகுது போல, வாயில இருந்து ரத்தம் எல்லாம் ஊத்தும். இப்ப அவருக்கு என்ன காண்டாவுன்னா நேவி ஆளுங்க அத்தனை பேருமே மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துக்கிறானுங்க. அதனால ஈஸியா அவனுல காலி பண்ண முடியல. இங்க அக்கைனுவும் கிசருவும் எவ்வளவு நேரத்துக்கு தான் இதே மாதிரி தாக்கு பிடிக்கிறான்னு பாப்போம். கண்டிப்பா இதுக்கு மேல எல்லாம் முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பானுங்க. அதே நேரம் இங்க மார்க்கோவை காட்டுறாங்க. அவன் கையில சீப்ரிசம் ஸ்டோன் லாக்க போட்டு விட்டதுனால அவனோட பவர்ஸ் அவனால யூஸ் பண்ண முடியல. சோ ஹேண்ட் கஃப கல்றதுக்காண்டி படாத பாடுபட்டு இருப்பான். ஏன்னா ஒயிட் பியர்டோட நிலைமை இப்ப சரியில்லையே, இவன் கூட போய் சப்போர்ட் பண்ணாதானே அவரை காப்பாற்ற முடியும். கூட இருக்கவங்களும் எவ்வளவோ சொல்லுவாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க, வேண்டாம் உங்க பாடியில நிறைய டேமேஜ் ஆயிருச்சுன்னு. உடனே அவரு எல்லாத்தையும் கூப்பிட்டு காய்ஸ் இனி என்ன ஆனாலும் சரி உங்க மொத்த ஸ்ட்ரென்த்தையும் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டார் ஹேட் லூஃபிக்காக பேக்கப்க்கு போங்க அப்படின்னு தொண்டையிலேயே ஒரு கத்து கத்துவாரு. அத்தனை பேருமே அலண்டு போயிருவானுங்க. நேவி ஆளுங்க விடுவானுங்களா, இனி லூஃபியை விடாதீங்க அவனை காலி பண்ணுங்கன்னு சொல்லி அத்தனை பேர்த்தோட போக்கஸ்மே லூஃபி மேலதான் இப்ப இருக்கும். அவனை பிடிக்கிறதுக்காக வைஸ் அட்மிரல்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருவானுங்க. அதுலயும் மொமோங்காலாம் கத்திய வச்சு பாஞ்சு வந்து லூஃபியை ஒரே போட வரும்போது இடையில ஒயிட் பியர்டோட பைரட் டோமாங்கிற வந்து தடுப்பான். இது அவன் எதிர்பார்க்கவே இல்ல. அடுத்து டால்மேஷன் வந்து லூஃபி அட்டாக் பண்ண வரும்போது டிகால்வென் பிரதர்ஸ் வந்துருவானுங்க. அங்க 2 பஞ்சாயத்து ஓவரா அடுத்து இந்த டாபர்மேன் அட்டாக் பண்ண வருவான். அவனை தடுக்க தண்டர்லார்டு மெக்காய் வந்துருவான். சோ இப்படியே லூஃபி அட்டாக் பண்ண வர ஒவ்வொருத்தருக்குமே இவங்கல இருக்க ஒவ்வொரு ஆளு போய் தடுப்பாங்க. சோ அப்படின்னு ஈஸியா எல்லாத்தையுமே ஓவர் டேக் பண்ணி லூஃபி போய்கிட்டே இருக்கலாம்ல. அவங்க எல்லாம் சொல்ற ஒரே வார்த்தை என்ன ஆனாலும் சரி ஏச காப்பாத்த லூஃபியோட பிரதருக்கு நாங்க ஹெல்ப் பண்ணுவோம், நீ ஒண்ணு கவலையப்படாத, நீ பாட்டுக்கு போய்கிட்டே இருன்னு சொல்லி அவனை நடுவுல ஓட விட்டு அம்புட்டு பேரும் சுத்தி ஓடி வருவானுங்க.
இருப்பானுங்க. இப்ப நேவி ஆளுங்க அத்தனை பேத்துக்குமே அள்ளு விடும். அவங்களுக்கே என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா லூஃபி இப்ப ஃபுல் ப்ரொடெக்ஷன்ல வந்துட்டு இருக்கான். லூஃபி ஏன் இந்த மாதிரி பண்றீங்கன்னு கேட்டா இப்ப எல்லாத்தோட கான்சன்ட்ரேஷனுமே ஒயிட் பியர்டு கிட்ட தான் இருக்குது. சோ அட்மிரல்ஸும் அங்க போக்கஸ் பண்ணிட்டு இருக்கறனால இந்த கேப்பை யூஸ் பண்ணி லூஃபி முன்னேறி போனாதான் அவனால ஏச காப்பாத்த முடியும். உடனே இவானும் இந்த உலகத்தோட கிரேட்டஸ்ட் பைரட் உனக்கு டெஸ்ட் வச்சிருக்காரு, வேலையை எப்படியாச்சும் முடிச்சிரு, ஏன்னா ஒயிட் பியர்டோட மொத்த நம்பிக்கை இப்ப நீதான். இதெல்லாம் சின்ன விஷயமே இல்ல, அவரோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படியாச்சும் நீ ஜெயிச்சு காமிச்சிரு அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய அட்வைஸ் பண்ணுவானா. லூஃபிக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்ல. ஏன்னா அவன் இங்க வந்தது அதுக்காக இல்லையே. ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் அவனோட ஒரே ரீசன் எப்படியாச்சும் ஏச காப்பாத்தணும், அவ்வளவுதான். இப்ப நேவி ஆளுகளால பைரட்ஸ்களை தடுக்க முடியல. ஏன்னா ரொம்பவும் கொலவெறித்தனமா இப்ப சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. அப்போ வைஸ் அட்மிரல் டோனோ கிட்ட அவன் ஆளுகெல்லாம் வாங்க நம்ம லூஃபியை பிடிக்கலான்னு சொன்னா அவன் வேண்டாம் நம்ம ஒயிட் பியர்டை அட்டாக் பண்ணலாமா. ஏன்னா அவனை விட்டுட்டு தானே இப்ப எல்லாருமே போயிருக்காங்க. இந்த டைம் ஒயிட் பியர்டை காலி பண்ணிட்டா அத்தனை பேர்த்தையுமே அசால்ட்டா ஸ்டாப் பண்ணிடலாம். இவன் ஒருத்தன் தான் இப்ப பெரிய தலைவலின்னு சொல்லி எப்படியாச்சும் போட்டு தள்ளி அவனு முடிவே பண்ணிட்டானுங்க. உடனே ஒயிட் பியர்ட் பார்த்துட்டு ஏண்டா அத்தனை பேரும் அட் டைம்ல வந்து நீ அட்டாக் பண்ணீங்கன்னா ஜெயிச்சிடலாமா, சைல்டிஷ் பாய்ஸ்னு சொல்லி அவரோட ஆயுதத்தை வச்சு ஒரு சொல்லிட்டுவாரு. காத்தடிச்ச போர்ஸுக்கு 50 பேரும் திருச்சிருவானுங்க. அந்த டோனெல்லாம் பார்த்துட்டு இவன் இன்வின்சிபிளா இந்த நிலைமையில இந்த அடி அடிக்கிறானேன்னு பில்டப் பண்ணும்போது தான் ஒயிட் பியர்டை காட்டுறாங்க. அவரால் சுத்தமா முடியல, பயங்கரமா மூச்சு வாங்குது. அவரோட பாடி வேற கோஆபரேட் பண்ண முடியுது போல. லூஃபி இப்போ உன் மேலதான் நான் முழு நம்பிக்கை வச்சிருக்கேன், எப்படியாச்சும் ஏச காப்பாத்திரு. எப்படியோ ஏச எக்ஸிக்யூட் பண்ண முடியாம 2 டைம் தடுத்திருக்காங்க. இதுதான் நமக்கு இருக்க கடைசி சான்ஸ், விட்டாதங்கிற மாதிரி நினைப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம லூஃபியோட இனிஷியல் டி, அதனால அடுத்த வர உலகம் எப்படி இருக்கும்னு சொல்லி எனக்கு காமி, உன்னதான் நம்பிட்டு இருக்கேன்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருப்பாரு. இங்க லூஃபி நிக்காம ஓடிட்டு இருப்பான். இடையில ஹாக்கை வந்து சும்மா இல்லாம அவன் வழக்கம் போல அவன் கத்திய வச்சு ஒரு சொல்லுவான். கரெக்டா லூஃபியை நோக்கி வரும். இவன் வேற வந்துட்டானேன்னு லூஃபியும் நிக்காம ஓடுவான். ஆனா அந்த டைம் இடையில மிஸ்டர் 1 வந்து அசால்ட்டா தடுத்துருவான். இவன் எதுக்கு இப்ப ஹெல்ப்புக்கு வந்தான்னு கேட்டா இவனோட பிரசிடென்ட் ஆர்டர் ஆமா, அதான் crocodile. இப்போதைக்கு இவங்களுக்கு எனிமி நேவி மட்டும்தான், அதனால நாங்க அவங்களை எதிர்க்க என்ன வேணாலும் பண்ணுவோம், இப்ப நீ போன்னு சொல்லி ஹாக்கை கூட போய் சண்டை போட இறங்கிட்டான். ஜோரோவே அவனை போட்டு பொலன்னு பொலந்து கட்டி இருக்கான். அப்படி இருக்கும்போது ஹாக்கை கிட்ட மோதலாமா, ஒரே போடு அவ்வளவுதான் பொத்துன்னு விழுந்துருவான். உடனே அடிச்சு புடிச்சு இவாங்கோ போய் அட்டாக் பண்ண போனா அவன் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி நேரா லூஃபி கிட்ட தான் வருவான். ஏன்னா அவனுக்கு இப்போ லூஃபியை எப்படியாச்சும் தடுத்தாகணும். சோ அப்படி பாஞ்சு வந்து அவனை அட்டாக் பண்ணும்போது இடையில crocodile வந்து தடுப்பான் பாக்கணுமே, வேற லெவல்ல இருக்கும். மிஸ்டர் 1 பார்த்து ஏண்டா அவன் அட்டாக் பண்ற வரைக்கும் என்ன தூங்கிட்டு இருந்தியான்னு கேட்பான். அட ஜெயில இருந்தப்போ கொஞ்சம் சண்டையெல்லாம் டச் விட்டு போச்சு, அதான் இந்த பஞ்சாயத்தும்பான். அதுக்கப்புறம் லூஃபியை பார்த்து நீ இங்க இருக்கணும்னு அவசியம் இல்ல, ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பு, நான் இவனை பாத்துக்கிறேன். உடனே ஹாக்கை ஏண்டா என் வழியில குறுக்க வர்ற, வழிய விடுறாமா. தம்பி இப்ப நான் நல்ல மூடில இல்ல, அதனால பேசாம வந்த வழியில ரிட்டர்ன் போயிரு, இல்லன்னா உனக்கு தான் பஞ்சாயத்துன்னு ஹாக்கைய crocodile மிரட்டுறான். மறுபடியும் லூஃபி அவன் பாட்டுக்கு விழுந்து அடிச்சு ஓடிட்டு இருப்பானா. அந்த குமாவோட கூட்டமே வந்து அட்டாக் பண்ண வரும். மறுபடியும் போவா லூஃபிக்கு நான் தாண்டா ஹெல்ப் பண்ணுவேன்னு இடையில போய் நின்னுக்குவா. இவ வார்லாடுங்கிறனால ஃப்ரெண்ட்லியா இருக்க ஆள அட்டாக் பண்ண மாட்டானுங்க. சோ அட்டாக்க ஸ்டாப் பண்ணிடுவானுங்க. இத பாத்துக்கிட்டு இருந்த சென்டமருக்கு சம காண்டாவும். ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க போவா, நீ ஒரு வார்லாடு, எதுக்கு தேவையில்லாம இந்த பேசிபிஸ்டாஸ் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு இருக்க அப்படி இப்படின்னு கத்துவான். நீங்க எல்லாம் மூளைகட்ட முட்டா பயல்கடா, உங்களுக்கு எல்லாம் இத பத்தி ஒண்ணும் தெரியாது. நே ஒன்னு சொல்றேன் நல்லா கேட்டுக்க, அவனை யாரையுமே நான் தொட விட்ட மாட்டேன்னு சொல்லி வெறித்தனமா கத்துவாளா. என்ன ஆச்சு இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சான்னு இவன் ஒரு சைடு கத்திட்டு இருப்பான். இங்க லூஃபி அப்படியே குடுகுடுன்னு ஓடிட்டே மேல ஏச பாக்குறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.